விநாயகர் சிலையெல்லாம் நிறுத்திருக்காங்களே, அதை சுத்தி இருக்கிற பேனர்லாம் சில வாசகங்கள் இருக்கும். என்னன்னா, தேச பக்தர்களும் இந்துக்களும் ஒன்று கூடுவீர். இந்த குறைந்து வரும் இந்து மக்கள் தொகை ஒரு அபாயத்தின் அறிகுறி, மதமாற்றம் ஒரு மோசடி, மதமாற்றத்தை தடுக்க இந்துக்களே ஒன்று கூடுவீர் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பனா பேசணும்னா இதை சொல்றோம். இது கிறிஸ்தவர்களை தான் டார்கெட் பண்ணுது. ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அதான் ஒரு கும்பல் இருக்குதுமே, ஆனா கடவுள்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க, ஆனா அவங்களை மதம் மாற்றுறதுல குறியா இருப்பாங்க. போற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கிறிஸ்தவர்கள் தான். போற போக்கில் அப்படி ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டு போடுவாங்க, என்ன போட்டுவாங்க, பாவாடைகள் அப்படின்னு போடுவாங்க. சில பேர் எல்லாம் சொல்றாங்க, இந்த தாயமாக மதமாற்றம் செய்கிறார்கள், கத்தி முனையில் மதமாற்றம் செய்கிறார்கள், ஏழ்மை இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப அது அவங்க இந்த போற போக்குல சொல்றது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி போற போக்குல சொல்ற விஷயங்கள் நிறைய இந்த சமுதாயத்துல விதைக்கப்பட்டிருக்கு. பிரதர், இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுல்ல இப்ப. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய நோட்டீஸ்லாம் வரும், அழைப்புகள். அந்த நோட்டீஸ்ல அப்புறம் விநாயகர் சதுர்த்தி எங்க விநாயகர் சிலையெல்லாம் நிறுத்திருக்காங்களே, அதை சுத்தி இருக்கிற பேனர்லாம் சில வாசகங்கள் இருக்கும். அதை நான் பொதுவாகவே வந்துட்டு இருக்கேன். இந்த முறை இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. என்னன்னா, தேச பக்தர்களும் இந்துக்களும் ஒன்று கூடுவீர் அப்படின்னு இருக்கும். அதாவது அவங்க சொல்றதுன்னா, இந்துக்கள் தான் தேச பக்தர்கள் அப்படின்ற மாதிரி, இல்லை தேசபக்தி உள்ளவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான் அப்படின்ற மாதிரியான அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. இந்த குறைந்து வரும் இந்து மக்கள் தொகை ஒரு அபாயத்தின் அறிகுறி, அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அப்புறம் மதமாற்றம் ஒரு மோசடி, மதமாற்றத்தை தடுக்க இந்துக்களே ஒன்று கூடுவீர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரை டார்கெட் பண்றது? இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நிச்சயமா பிரதர், இதை நம்ம ஓப்பனாகவே பேசலாம். இது ஓப்பனா பேசணும்னா இதை சொல்றோம். இது முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களை தான் டார்கெட் பண்ணுது. சரி, ஏன்னா ஒரு சமுதாயத்தில் போய் அதிகமாக கடவுளை பற்றின விழிப்புணர்வை கொடுக்கறது, கடவுளை பற்றி சமுதாயத்தில் அதிகமாக பேசுறது, வாழ்க்கையை பற்றி யோசிங்க, கடவுளை பற்றி யோசிங்கன்னு சொல்கிறதே அதிகமான கூட்டத்தாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான். எல்லாருமே இது ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அது மத மாற்றம் அப்படின்ற ஒரு ஒரு இதோட அதை சாயத்தோடு அதை கொண்டு போய் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான ஒரு போக்கை கொடுக்குற முயற்சியை தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வரதை பார்க்குறோம். இது ஸ்கூல்ஸ்லேருந்து கூட ஆரம்பிக்குது. ஸ்கூல்ஸில் தான் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸ்லேருந்தே ஆரம்பிக்குது. ஸ்கூல்ஸ்லேருந்து நீங்கள் லைக் என்ன சொல்கிறதுனா, பிள்ளைகள் இடத்துல பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கூட இந்த மாதிரி சின்ன மாதிரி விஷபத்தனமான விஷயங்களை அப்படியே அங்கங்கே கக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு போகிற போக்கில். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அதான் ஒரு கும்பல் இருக்குதுமே, ஆனால் உங்களை கடவுள்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க, ஆனால் உங்களை மதம் மாற்றுறதுல குறியாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல சில பேர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் நான் ஒரு சின்ன அப்சர்வேஷன் நம்ம வைக்கலான்னு பார்க்குறோம். நம்ம ஆதாரம் இல்லாமல் சும்மா போகிற போக்கில் நம்ம எதுவும் பேசக்கூடாது இல்லையா. நம்ம ஒரு இது நார்மலாக எல்லாருமே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், சர்ச் பண்ணி கூட காமன் சென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அவேர்னஸ் இருக்கிற மாதிரி விழிப்புணர்வு மக்கள் கையில் அந்த காலத்தில் இல்லை. பிரிட்டிஷர்களுடைய காலத்திலோ, பிரிட்டிஷ் இந்த இந்தியாவுக்கு வந்த காலத்திலோ, அதுக்கு முன்னாடி உள்ள காலத்திலோ அந்த அளவுக்கு காமன் பீப்புளுக்கு இல்லையா, உழைக்கும் மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு படிக்கல. ஆமாம், இந்த அளவுக்கு கடவுளை பற்றி விழிப்புணர்வோ இந்த மாதிரி பகுத்து அறியத்தக்க நிலைமையிலோ அவங்க இல்லை. அவங்க அன்றாட வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்க ஃபேமிலிக்கு சாப்பாடு கொண்டு வரணும், அந்த அளவுக்கு தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். அவங்க எது கடவுள்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை நம்பிட்டு போவாங்க. அதுக்கு ஒரு சின்ன டைம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பெருசா அவங்க வாழ்வியல்ல கடவுளோட அந்த உறவு அப்படிங்கிறது அதை பத்தி கிடையாது. ஆனா சடங்குகள் தான். அந்த மாதிரி நேரத்துல இவங்க சொல்லக்கூடிய, இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, போற போக்குல அப்படி ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டு போடுவாங்க, என்ன போட்டுவாங்க, பாவாடைகள் அப்படின்னு போட்டு போடுவாங்க. இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய பாவாடைகள் அப்படின்ற மிஷினரிஸா இருக்கட்டும், அல்லது இவங்க சொல்றாங்கல்ல பிரிட்டிஷ் எல்லாருமே கிறிஸ்தவங்க தான், அவங்க கிறிஸ்தவ மிஷினரிஸை தான் சப்போர்ட் பண்றாங்கல்ல, சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம். அந்த மாதிரியான நாட்கள்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உழைக்கும் மக்கள் மத்தியில அவங்களுக்கு உதவிகளை செஞ்சு நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. இவங்க அதை மதம் மாற்றத்துக்காக தான் செஞ்சாங்கன்னே இவங்க சொல்ற கூற்றுப்படியே வைத்துக்கொள்வோம்.
நிறைய பேர் அவங்க மாற்றி விட்டாங்க, இந்தியாவே மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் கிறிஸ்டியன் பாப்புலேஷனுடைய பெர்சன்டேஜ் ஏன் கூடவே இல்லை. அப்போது விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த காலத்துலையும் சரி, இன்னைக்கு இவ்வளோ விழிப்புணர்வு வரக்கூடிய காலங்கள்லையும் சரி, யாரும் யாரையும் மாற்ற முடியாது. மதம்னு இல்லை, எதுலையுமே மாற்ற முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாயை தான். அது தப்பு இல்லை, அது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சிட்டாங்க அப்படின்னா அவன் எந்த கட்டத்தில் இருந்தாலும் திரும்பி தன்னுடைய பழைய நிலைமைக்கு வந்துடுவான். கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் யாரும் யாரையுமே மாற்ற முடியாது. ஒரு கருத்தை பகிரங்கமாக சொல்கிறதன் மூலமாக மாற முடியாது, அதாவது அவன் மாற மாட்டான். அவனுடைய அறிவுக்கு மாறாக அவனை மாற்ற முடியாது. இப்போ குடியை கெடுக்கும்னு பாட்டிலே போட்டிருக்காங்க. ஆமாம். அப்போ குடியை கெடுத்துருமா, வேணான்னு விட்டுறானா? இல்லை, அதை வச்சுக்கிட்டு தான் அவன் குடிக்கிறான். இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஒரு பிரச்சாரம் பண்ணுறதன் மூலமாகவோ அல்லது ஒரு வாசகங்களை சொல்கிறது மூலம் கொஞ்சம் சின்ன சலசலப்பு ஏற்படத்தான் செய்யும், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் ஒருத்தர் மாறிட முடியாது. நீ இந்த போகிற போக்கில் சொல்கிறது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி போகிற போக்கில் சொல்கிற விஷயங்கள் நிறைய இந்த சமுதாயத்தில் விதைக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அம்மா இப்படி சொல்லிச்சு என்கிட்ட, சார் அவரு கிறிஸ்டின் ஆயிட்டாரு, அவங்க குடும்பம்லாம் தமிழ் சாமி தான் கும்பிட்றாங்க அப்படின்னு. நான் இது ஒரு இல்லிட்ரேட்டட், ஒரு படிக்க தெரியாத ஒரு அம்மா சொல்கிற ஒரு விஷயம். அவர் கிறிஸ்டின் ஆயிட்டாரு அப்படின்னா கிறிஸ்டியனுக்கு எதிராக என்ன சொல்லணும்னா, அவங்க ஃபேமிலிலாம் இந்துக்களாக தான் இருக்கிறாங்க, இல்லை இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க, அது ஆப்போசிட்டாக வேற ஒரு மதம் தான் சொல்லணும் இல்லையா? அவர் கிறிஸ்டியன் ஆயிட்டாரு, அவங்க குடும்பம்லாம் இந்த மதத்தை தான் பின்பற்றுறாங்கன்னு சொல்லணும். ஆனால் கிறிஸ்தவர் ஆயிட்டாரு, அவங்க ஃபேமிலிலாம் தமிழ் சாமி தான் கும்பிட்றாங்கன்னு சொல்லும்போது அப்போ கிறிஸ்தவம் தமிழ்லேருந்து அந்நியப்படுத்தப்படுகிறது. இது ஒரு திட்டமிட்ட சதி. இதை யாரும் விதைச்சாங்கன்னு தெரியாது, மக்களிடத்துல அது சொல்லப்படுது. அதாவது ஒரு பேசிக்கான ஒரு உளவியல் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. என்ன மாதிரினா, கிறிஸ்தவம் தமிழ் சாமி, கிறிஸ்தவத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை, கிறிஸ்தவம் அந்நியம், தமிழ் தமிழ் கடவுள் அப்படின்றது கம்ப்ளீட்லி வேற அப்படின்ற மாதிரி ஒரு உளவியல் சாதியான ஒரு இது பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி பேச்சுக்கள் வருது. இன்னொன்று இருக்கு இதே மாதிரி. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கொடுக்கறத நாங்க சாப்பிட்றோம், நாங்க கொடுக்கறத மட்டும் நீங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அது ஒரு பொய்யான கூற்று இல்லையா? நாங்கள் கொடுக்குறத நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் கொடுக்குறத நாங்கள் சாப்பிட மாட்டோம்னா எதை அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த பிரசாதத்தை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கெலாம் கேக் கொடுக்கும்போது நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் எங்களுடைய பண்டிகைக்கு நாங்கள் பிரசாதம் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத தான் வாசகம் அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுக்குறத நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் கொடுக்குறத நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. உண்மை என்னென்னா, நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிடுவோம், இன்னும் கேட்டால் உங்கள் தட்டிலேயே சாப்பிடுவோம், நீங்கள் வாய் வச்சு குடிச்ச டம்ளர்லேயே நான் வாய் வச்சு குடிக்கிறது நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். உங்கள் தோள் மேலே கை போடுவோம், உங்கள் வீட்டுக்கு வருவோம், பேசுவோம், உட்காந்து சாப்பிடுவோம். நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிடுவோம். ஆக்சுவலி காமனாக பழகுற விதத்தில் நீங்கள் நாங்கன்றது நம்ம பார்க்க கிடையவே இல்லை. கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னீங்க. பழகுற விதத்தில் நீங்கள் நாங்கள் அப்படின்னு பழகல. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அப்படின்ற தன்மை முன்னிலைன்ற அடிப்படையில் வேணால் நம்ம நீங்கள் நாங்கன்னு பேசிக்கோம் தவிர மற்ற எதுலையும் நம்ம பழகுறது இல்லை. அப்போ நாங்கள் எதை சாப்பிட மாட்டேங்கிறோம் கிறிஸ்தவர்களாகி நாங்கள்னா, சிலை வணக்கம் தவறு, பாவம், தேவனுக்கு விரோதமான அருவருப்பு அப்படின்னு நம்புறதுனால, பைபிள் சொல்லுது, நாங்கள் நம்புறதுனால அந்த சிலை வணக்கத்தோடு தொடர்புடைய ஒன்றை நீங்கள் தரும்போது அது எங்களுடைய விசுவாசத்தை கேள்வி கேட்குது. அதனால நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம், அதை மட்டும்தான் சாப்பிட மாட்டோம். மற்றபடி நீங்கள் கொடுக்குறத நாங்கள் சாப்பிடுவோம், உங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவோம். உண்மையாக நீங்கள் யார் மேலே கோவப்படணும் தெரியுமா? நீங்கள் நம்புற அதே நம்பிக்கை வச்சிருக்கிற உங்களை சேர்ந்த ஒருத்தர் உங்களோட வீட்டுக்கு வர மாட்டாரு, உங்களோட புழங்க மாட்டாரு அப்படின்னா அவர்கள் மேலதான் உங்களுடைய கோபம் வரணுமே தவிர கிறிஸ்தவர்கள் மேல வரக்கூடாது. ஏன் இதை நான் இங்க சொல்றேன்னா, போற போக்குல இதெல்லாம் அடிச்சு விடுறது இல்லை. இப்போ உங்களுடைய நம்பிக்கையை சேர்ந்த நீங்கள் வணங்குகிற அதே வணக்கத்துக்குரிய விஷயங்களை செயல்கிற ஈடுபட்டிருக்கிறவங்கள உங்களை பிரிச்சு வைக்கிறாங்கன்ற மாதிரி தொனில ஏதோ சொன்னீங்க இல்லையா? அதை கொஞ்சம் விவரமாவே சொல்லுங்களேன். இல்லை, ஏன்னா இது எளிய மக்களுக்கு ஈஸியா கொண்டு போய் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலித் மக்கள் போய் வழிபட்டாங்க அப்படின்றதுனால ஒரு கோயிலே இடிச்சிட்டாங்க. பாருங்க, அவங்களும் இந்துக்கள் தான், வழிபட்டவங்களும் இந்துக்கள் தான். அப்போ யார் மேலே உங்கள் கோபம் வரணும்? நீங்கள் கொடுக்குற கூழ் நாங்கள் சாப்பிட்றோம், நான் சாப்பிட்றேன், நீங்கள் கொடுக்குற நேற்று கூட எங்கள் வீட்டுக்கு முந்தா நேற்று தானே. இல்லை, இப்போ நம்ம இந்த மாதிரி பேசும்போது நம்ம எந்த விதத்துலையும் யாருடைய பக்தியும் நம்ம குறைச்சி மதிப்பிடலை. ஆமாம், உங்கள் பழக்க வழக்கங்களை சுட்டி காட்டுற. இப்போ நீங்கள் சுட்டி காட்டுறீங்க இல்லையா? இப்போ காமனாக எல்லாருமே நீங்கள் சுட்டி காட்டுறீங்க, பல யூடியூப் சேனல்ஸில் சுட்டி காட்டுறீங்க, உண்மையான விஷயங்களை சுட்டி காட்டுறீங்க. கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கிறதுன்ற மாதிரி சுட்டி காட்டுறீங்க. நாங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறோம்னா, கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு மடியில் ஜாதி இருக்குது, அது ஒரு பழக்கமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த மாதிரி இந்த விஷயங்களும் உங்களுடைய பக்தி சார்ந்தது கிடையாது. அது எங்களுக்கு நல்லா தெரியும்.
உங்க பக்தி சார்ந்தது கிடையாது. ஆனா இது வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிற யாரோ ஒரு நூலின் அடிப்படையில உங்க கோட்பாடே இதை தான் சொல்லுதுன்ற நம்பிக்கையின் அடிப்படையில இந்த பழக்க வழக்கங்கள் வந்து வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் இந்த இயங்குது. இன்னைக்கு காலையில் நான் கூட வந்துட்டு இருந்தேன். இது வந்து கான்ட்ரவர்ஷியா போமானு தெரியாது, எனக்கு டக்குன்னு தோணுன சொல்லுவோம். நம்ம ஏன்னா இப்போ காலையில் வந்துட்டு இருக்கும்போது சிலை விநாயகர் சிலை அங்கங்கே வச்சிருக்காங்க பார்த்தோம். பார்க்கும்போது அதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒயிட் கலர் கிராஸ் போட்டிருந்தாங்க, பூணூல் போட்டிருந்தாங்க. அப்போது அந்த கடவுள் இவங்க வணங்குற ஏழை இளையவர்கள் போய் வணங்குற அந்த கடவுளே வந்து இந்த மக்களை விட அந்நியப்பட்டவராக வர்ணாசிரம கோட்பாட்டின்படி உயர்ந்தவராக அவர் அந்நியப்பட்டவராக இவர்களோடு. அப்பனா அவர் வந்து இவங்க வீட்டுக்கு வரக்கூடாது, இவங்களோட உட்காரக்கூடாது, இவங்க கையால் எதுவும் இது பண்ணக்கூடாது, இவங்க தொட்டதை ஒரு நூல் வித்தியாசம் இருக்குது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்களே உங்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவினை வச்சுட்டு இருக்கீங்களா? ஒருத்தர் தொட்டதை இன்னொருத்தர் தொடக்கூடாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வருது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து நீங்கள் கொடுக்குறத நாங்கள் சாப்பிட மாட்டோம்னோ, நாங்கள் கொடுக்கறது மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும்னோ நம்ம சொல்கிறதில்ல. அந்த ஆங்கிளில் நம்ம சொல்கிறது, அந்த ஆங்கிளில் தான் நம்ம சொல்லணும். நம்ம சொல்கிறது பொதுவாக என்னென்னா, நீங்கள் வணங்குகிற அதே வணக்கத்தை உடைய ஒருத்தர் உங்களோட புழங்கிக்க மாட்டாரும் போது அவர் மேலே தான் நீங்கள் அவர்கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணுமே தவிர, உங்களை சகோதரன் பிரதர்னு கூப்பிடுறது யாரு? கிறிஸ்டியன்ஸான பிரதர்னு கூப்பிடுவோம். பிரதர் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகள்னு கூப்பிடுறது கிறிஸ்தவர் தானே. உங்களை சகோதரன் கூப்பிடுறவன் மீது உங்களுக்கு என்ன வன்மம்? அப்போ இது அடிப்படையாக நான் வந்து இந்த குடும்பத்துலேருந்து வளர்ந்தவன். அடிப்படையாக எங்கள் குடும்பத்தில் எல்லாரோடும் நான் எல்லாத்தையும் பழகிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் குடும்ப நிகழ்ச்சிகளில் பழகிறோம். அடிப்படையாக பார்க்கும்போது இந்துக்கள் இடத்துல பிரச்சனைகள் இல்லை, அதுக்கு பின்னாடி இயக்குகிற இந்துத்துவ அமைப்புகள் தான் வந்து இதை தூண்டி விடுறாங்க. அது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த போகிற போக்கில் அடிச்சு விடுறது, இது ரொம்ப இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நம்ம ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துடலாம். ஏதாவது ஏன்னா ஒரு இந்து நண்பர் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்தா அதை ஏன் நான் வாங்க மறுக்கிறேன்? அதே நேரத்தில் நான் கொடுக்குற கேக்கோ நான் கொடுக்குற பிரியாணியோ பிரசாதமா அப்படின்னு பார்த்தா இல்லை. எங்களுடைய சபைக்கு நீங்கள் என் நண்பரே என் சபைக்கு வந்து சர்ச்சுக்கு வராரு, வந்து உக்காந்தாலும் நாங்கள் அந்த அப்பத்திலும் பாத்திரத்தையும் அவருக்கு தர மாட்டோம். ஏன் தரதில்லைன்னா அதை வந்து நான் உங்க மேலே திணிக்கிறது இல்லை. கண்டிப்பா இல்லையா? இந்த நம்பிக்கைக்குள் வருகிறவர்களுக்கு மட்டுமே அது தரப்படுது. அப்போ நாங்க நம்பிக்கையை திணிக்கிறோம் நீங்க சொன்னீங்கன்னா, நாங்க வந்து அப்பத்தையும் அந்த பாத்திரத்தையும் அந்த கம்யூன் வர்றவன் எல்லாரும் சாப்பிட்டே ஆகணும் நம்ம கொடுத்தோம்னா அதுதான் திணிப்பு. நீங்க சொல்ற மாதிரியான மத திணிப்புக்குள்ள வரும். நாங்க அதை பண்றது கிடையாது. இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காகவே வாழ்நாள் முழுவதும் வாழ்வேன் என்கிற தீர்மானம் உடையவர்களாக பப்ளிக்காக ஞானஸ்நான சாட்சி கொடுத்தவங்களுக்கு மட்டுமே சபைகளில் அந்த கம்யூன் வந்து திருவிருந்து வந்து தரப்படுது. ஸோ அப்படி உங்களை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணியோ உங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இது ஏற்றுக்கொண்ட இது கை வைக்கணும்னா நீங்கள் சில விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷராக நீங்கள் முதல்ல இருக்கணும். அப்போ தான் இதில் கை வைக்க முடியும். ஆனால் எங்கள் சர்ச்சுக்கு யாருனாலும் வரலாம், பிரசங்கங்களை கேட்கலாம், எங்க கூட உட்காரலாம். முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், டீ சாப்பிடுவோம், காஃபி சாப்பிடுவோம், அப்ப எல்லாருமே இருக்கிறோம். அந்த மாதிரி நம்பிக்கையை வந்து நாங்கள் உங்களுக்குள்ள திணிக்கிறது கிடையாது இல்லையா? அப்போ பிரசாதத்தின் மூலமாகவும் திணிப்பதில்லை, வார்த்தைகள் மூலமாகவும் நாங்கள் நம்பிக்கையை திணிப்பதில்லை. நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணுறோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி மாதிரி தான். வி ஆர் ஜஸ்ட் அட்வர்டைசிங். நாங்கள் வந்து எங்ககிட்ட சிறந்த பொருள் ஒன்று இருக்கிறது, எங்களிடத்துல சிறந்த நம்பிக்கை இருக்கிறது, எங்களிடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் தரும். மிகச்சிறந்த நம்பிக்கை, மிகச்சிறந்த தத்துவம், மிகச்சிறந்த ஒரு நபரை பற்றி சொல்கிறோம். அல்டிமேட்டாக அந்த நபரை நீங்கள் பின்பற்றும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார், அவர் உங்களோடு எப்படி இருக்கிறார்ன்றதை பற்றி தான் நம்ம வந்து ஏன் அந்த நபரை பேசுகிறோன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நான் பல இடங்களில் சொல்கிறது தான், இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் நாமளும் பேசலாம். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நாமளும் செய்யலாம். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நாமும் போகலாம். 100% பின்பற்ற தகுந்த ஒரே ஒருவர் வரலாற்றில் அவர் மட்டும்தான் மனிதனாக. அவர் கடவுளுங்க, அவர் அப்படிதான் இருப்பாருன்னா இல்லை, அவர் மனிதனாக இருந்து மனித வாழ்க்கையில 100% பின்பற்ற தகுந்த மனித வாழ்க்கையை அவர் மட்டும்தான் வாழ்ந்து காமிச்சாரு. இன்றைக்கு மகான்கள் என்று சொல்லப்படுகிற அல்லது பெரிய தலைவர்கள் சொல்லப்படுற யாரையுமே நம்ம வந்து 100% பின்பற்ற முடியாது. அவங்க கிட்ட சில ஓட்டைகள் இருக்குதான். ஆமா, ஏன்னா அந்த விதத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த 4 சுவிசேஷங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடிய 4 சுவிசேஷங்களும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதையுமே மறைக்காம, அதாவது அவருடைய பெர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஆழ்தன்மை, அவருடைய பெர்சனாலிட்டி, அவருடைய கேரக்டர், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அப்படியே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து வந்து இன்னைக்கு மகான்கள்னா யாரு? ஒரு பெருந்தலைவர்கள். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன்மீக குருக்களாக தங்களை சித்தரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் வந்து ஒரு எப்பவுமே சாந்தத்தோடும் எப்பவுமே பார்க்கும் பொழுதெல்லாம் புன்முறுவலோடும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு போல அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த செரீன் அட்மாஸ்பியர்ல பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கோட ஒரு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்ததாக நீங்க வேதாமத்தில் எங்கேயுமே அவர் இயல்பான மனிதர். அவர் பாட்டுக்கு எங்கேயோ மணிக்கணக்கில் உட்காந்து தியானம் பண்ற மாதிரியும் நீங்க பார்க்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பசி எடுக்கக்கூடிய நபராகவும் வேர்வை சிந்துகிற நபராகவும் இயல்பாக பழகக்கூடியவராகவும், கல்யாணத்துக்கு போனாரு, சாவுக்கு போனாரு, திருவிழாவுக்கு போனாரு, விசாரிக்கப்பட்டாரு, கழுத மேல போனாரு, எல்லாமே பசிச்சது, டயர்டா இருந்தாரு, உட்கார்ந்தாரு, பேசினாரு, எல்லாமே. ஒரு பழிச்சொல்லை எப்படி எதிர்கொண்டாரு, ஒரு குற்றச்சாட்டு விமர்சனத்தை எப்படி எதிர்கொண்டாரு, இவர் எப்படி மற்றவங்களை விமர்சிச்சாரு, எப்படி அநீதிக்கு விரோதமான எப்படி பொங்குனாரு, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்க்க ஜீசஸ் வாஸ் நாட் நைஸ் ஃபார் எவ்ரிபடி. அவர் ரொம்ப நைஸ் பர்சன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் நடந்துக்கல. இல்ல சரிங்களா? எங்க சாட் எடுக்கணும் பண்ற அளவுக்கு சில பேர் கோபம் அடைஞ்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை வந்து எப்ப பார்த்தாலும் ஐயோ உங்களுக்குன்னா சாதாரண மொழியில் நாசமா போவேன்னு சொல்ற அளவுக்கு பேசக்கூடியவரா இருந்தாரு. சாட்டை எடுக்க வேண்டிய இடத்துல எடுத்தாரு, அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைச்சாரு. இப்படி எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தின ஆல் ஆங்கிள்ஸ் 360 டிகிரிக்கு மேல என்ன ஆங்கிள் இருக்குதோ அத்தனை ஆங்கிளும் வேதாமத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவும் வாசிச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கலாம் அவர் தேவனா இல்லையான்னு. அவ்வளவுதான், முடிஞ்சு. நீங்க தேவன் நம்புனீங்கன்னா, அவர் கிளைம் பண்றாரு நான் தேவன்னு, அவரை பின்பற்றவங்க கிளைம் பண்றாங்க, பைபிள் அதை சொல்லுது. இதை நீங்க வாசிச்சு நம்புனீங்கன்னா அவரை நீங்க என்ன செய்யலாம்? அவ்வளவுதான், பின்பற்றலாம். இதை தான் நம்ம வந்து சொல்றோமே தவிர, இவரை நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நாங்கள் ஒரு விஷயத்தை திணிப்பதில்லை. இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து சாந்தோம் ஸ்கூல்ல நான் படித்தேன். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிடியன்ஸ் பைபிள் வந்து ஸ்கூலில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கிடியன்ஸ் பைபிள் இன்றைக்கும் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அந்த பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன், நியூ டெஸ்டமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. நியூ டெஸ்டமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதே வந்து நீங்கள் இப்போ சமீப காலமாக நீங்கள் கடந்த 12-13 வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்க முடியும். லைக் ஹாஸ்பிட்டலில் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதோ, ஸ்கூல்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதோ ஒரு கும்பல் வந்து இறங்கி அந்த பாக்ஸை வந்து எடுத்து ரோட்டில் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு சில இடங்கள்லாம் செருப்பை வச்சு அந்த பாக்ஸ் மேலே அடிச்சு ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ பண்ணி அந்த மாதிரி அவங்க விஷயங்கள் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றது போல பிதாவியர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னது அறியாதிருக்கிறார்கள்ன்ற மாதிரி அவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாருக்காவது அல்ல அவங்க முடிச்சுட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. பாருங்க எப்படி நம்முடைய நாட்டை வந்து மாத்துறாங்க பாருங்க எங்க வந்து மதம் மாத்துறாங்க பாருங்க, எங்க வந்து இதை பண்றாங்க பாருங்க அப்படி சொல்லுவாங்க. நியூ டெஸ்டமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நாட் ரிலீஜியஸ் கன்வர்ஷன். இது வந்து ஒரு புத்தக விநியோகம். ஆமா, வாசிப்பு திறனை மேம்படுத்துறோம், அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு எப்படி எல்லா புக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு நாலேஜ் கிடைக்குதோ, இந்த புக்கை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இதுல என்ன இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்குறோம். வாங்காதது அவங்கவுங்க கரங்களில் இருக்கு. இன்னொன்று, இதை நம்ம ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். காசு கொடுத்து யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் இந்த காசுக்கு என்ன செய்யலை, விற்கலை. காசுக்கு விற்கிறதுக்கு பைபிள் புக் ஸ்டோர்ஸ் இருக்குது, அங்கே வேணுன்றவங்க போய் வாங்கிக்கலாம். ஸோ நியூ டெஸ்டமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் ட்ராக்ஸ் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்ற, நானே புதிய ஏற்பாட்டை கிழிச்சு போட்டவன் தான் அப்படின்னு சொல்றேன். இந்த கிதியோன்ஸ் வந்து அப்போ சிவப்பு கலர்ல கொடுப்பாங்க, இப்போ ப்ளூ கலர்ல வருது. கிதியோன்ஸ் புதிய ஏற்பாடு கொடுத்தோன்னே வந்துட்டானுங்க மத மாற்றம் பண்றதுன்னு சொல்லி வாங்கி கிழிச்சு போட்ட ஆள் தான். இன்றைக்கு அதை பொன்போல பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு கர்த்தர் என்ன மாத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த மத மாற்றத்தை பத்தி நம்ம பார்க்கும்போதெல்லாம் இதுதான். ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன், மக்களுக்கு புரியறதுக்காக ஒரு விதத்தில் தெளிவாக கூட சொல்லிடலாம். மதம் மாற்றம் என்பது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவங்க மதம் மாற்றுறாங்கன்னு சொல்கிறவங்களா இருந்தால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்துவை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி நாங்கள் உங்களை மாற்றவே முடியாது. நீங்கள் மாறினால் மட்டும்தான் மாற முடியும். அப்படியே நீங்கள் அந்த உங்கள் வாதத்தின்படி அதை மதம் மாற்றமாகவே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எப்போனாலும் என்ன செஞ்சிருவீங்க, போயிடுவீங்க, விட்டுட்டு வந்துடுவீங்க. அது மாதிரி தான் நிறைய பேர் போயிருக்காங்க. விட்டுட்டு மதம் மாறினவங்க இன்னொரு மதத்துக்கு ஈஸியாக மாறிடுவாங்க. ஸோ நாங்கள் சொல்கிற ஒரு தகவல், நாங்கள் சொல்கிற ஒரு எவிடன்ஸ் பேஸ்டான ஒரு செய்தியை அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வந்தாதான், ஒரு கன்விக்ஷன் வராமல் யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் சில பேர்லாம் சொல்கிறாங்களே இந்த கட்டாயமாக மதம் மாற்றம் செய்கிறார்கள், கத்தி முனையில் மதம் மாற்றம் செய்கிறார்கள். கத்தி முனையில் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் குறிப்பாக மதமாற்றம் பண்ணதாக எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது.
ஒருவேளை கத்தி முனையில கத்தி பண்ணிடுவான். ஒருவேளை தெருமுனையில கத்தி பண்ணிடுவோம். ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்றாங்களே ஏழ்மையை பயன்படுத்தி மதம் மாத்துறாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப அது அவங்கள கொச்சப்படுத்துறதா இருக்கும். ஏழ்மையை பயன்படுத்தி மதம் மாறினாங்கன்னு சொன்னா மதம் மாறியவர்களை கொச்சப்படுத்துறது தான். அது ரொம்ப அவங்களே அவங்கள கொச்சப்படுத்திக்கிறதா இருக்கும். அது தவறு. ஸோ இந்த மாதிரி மாற்ற முடியாது. அதுதான் வந்து விஷயம். மனிதனுக்கு மூளை இருக்கும் வரை மாற முடியும். இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு மாற முடியும். சுய சிந்தனை இருக்கு, கண்டிப்பா மனிதனால மாற முடியாது. இந்த மத மாற்றத்தை பத்தி விரிவா பேசுவோம். கடவுளால் படைக்கப்பட்டவைகளை வணங்கினாலும் சரி, கடவுளால் படைக்கப்பட்டவைகளை வணங்கினாலும் சரி, அல்டிமேட்டா வந்து மனுஷனுக்கு என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னா அறியாமைக்குள் போயிடுறான். அவனுக்கு வந்து அறிவு, அவன் சிந்திக்கக்கூடிய தன்மையிலிருந்து விலகிடுறான். இன்னைக்கு இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் பேசக்கூடிய ஆட்களினுடைய கோட்பாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து ஏன் என்ற கேள்வியை நீங்க கேட்கக்கூடாது, நீங்க சிந்திக்க கூடாது, அவ்வளவுதான். நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது பாவம். அதுக்கான காரணம் என்னன்னா அந்த அறியாமைக்குள் அடக்கி அவர்களை வச்சிருக்கிறான். கடவுள்னு சொல்லும் போது அவன் வந்து ஒரு பொருளை மட்டுமே அவன் கடவுள் நினைச்சான்னா அவனுக்கு அந்த பயம், தெய்வ பயமே இருக்காது. நீங்க விநாயகர் சதுர்த்தி நோட்டீஸ்ல இருந்தெல்லாம் கூட சொன்னீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி சதி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த அமைப்புகளினுடைய தலைவர்கள், சிறு சிறு பிள்ளைகள், ஒரு 18 இயர்ஸ் கூட ஆகாத பிள்ளைகளை வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி பைபிளை கிழிக்க வைக்கிறது, ரோட்டில் போகிற ட்ராக்ஸ் கொடுக்குறவங்கள கல்லால் அடிக்க வைக்கிறது, அவங்கள கட்டி வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது, ஊரே சேர்ந்து அடிக்க வேண்டியது, வன்முறை தாக்குதலில் ஈடுபடக்கூடியது. நான் வெறும் கிறிஸ்தவர்களை மட்டும் சொல்லல, அது மற்ற எந்த மதத்தினர் மேலும் சில மாட்டுக்கறி வச்சிருக்கிறதுக்காக அடித்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இல்லை இப்போ அந்த மத வெறினா அந்த மதம் அதை போதிக்குதா, இல்லை அந்த கோட்பாடுக்குள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா? எதனால அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுடைய இலக்கியங்கள் இருக்குல்ல, நீ உன்னுடைய மதத்துக்காக எதிரில் நிற்கிறவன் அண்ணன் தம்பியா இருந்தா கூட பரவாயில்ல, நீ வந்து அம்பு எய்யே அப்படின்னு சொல்லி போதிக்குது இல்ல. சட்ட ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் பிள்ளைகளுக்கு இந்த சமுதாயத்துல அவங்க மதத்தை திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இந்த பள்ளி பருவ பிள்ளைகளுக்கு ஆன்மீகம் என்பது தேவைதானா?